பல்கலைக்கழகத்தின் அந்த சிற்றுண்டி சாலையில் மழை பொழிந்து கொண்டிருந்த ஒரு மாலை பொழுதில் மாயாவும் அர்ஜுனும் ஜன்னலோரம் அமர்ந்திருந்தனர். அர்ஜுனின் டேப்லெட்டில் வரையப்பட்டிருந்த கருந்துளையின் வரைபடத்தை இருவரும் உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். கருந்துளைகள் ஒருவித அநீதியானவை என்று உனக்கு தோன்றியிருக்கிறதா அர்ஜுன் என்று தன் காஃபியை கலக்கியபடியே கேட்டாள் மாயா. அர்ஜுன் மெலிதாகச் சிரித்தான். அநீதியானவையா? ஆமாம், தன்னுள் விழுவதையெல்லாம் அவை நிரந்தரமாக விழுங்கிவிடுகின்றன, ஒரு பிரபஞ்ச திருடனைப் போல. உண்மையில் அப்படி இல்லை என்றான் அர்ஜுன். கருந்துளைகள் மிகச் சிறிய துகள்களை வெளியே கசிய விடுகின்றன என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் கண்டறிந்தார். இதற்கு ஹாக்கிங் கதிர்வீச்சு, ஹாக்கிங் ரேடியேஷன் என்று பெயர். மாயா புருவங்களை உயர்த்தினாள். என்னது, கருந்துளைகள் ஆவியாகுமா? மிகவும் மெதுவாக என்றான் அர்ஜுன். பில்லியன் கணக்கான ஆண்டுகளில் அவை மிக மெல்லிய கதிர்வீச்சை வெளியிடுகின்றன. ஆனால் சிக்கல் என்னவென்றால், அந்த கதிர்வீச்சு மிக பலவீனமானது என்பதால் அவற்றை நேரடியாக கவனிப்பது கடினம். அப்படியானால் இயற்பியலாளர்கள் இதில் முடங்கிப் போய்விட்டார்களா? இனி இல்லை. அர்ஜுன் தன் டேப்லெட்டை அவள் பக்கம் திருப்பினான். திரையில் 2 சமன்பாடுகள் அம்புக்குறிகளால் இணைக்கப்பட்டிருந்தன. சமீபத்தில் விஞ்ஞானிகள் இரட்டை பிரதி கோட்பாடு என்பதை பயன்படுத்தினார்கள். இதை இயற்பியலின் ரோசெட்டா கல் என்று கூட சொல்லலாம். அந்த பண்டைய மொழிபெயர்ப்பு கருவியா சொல்கிறாய்? அதேதான். ஈர்ப்பு விசையின் மொழியை துகள் இயற்பியலின் மொழிக்கு மொழிபெயர்க்க இது உதவுகிறது. மாயா இன்னும் நெருக்கமாக வந்து கவனித்தாள். அப்படியானால் கருந்துளைகளும் துகள்களும் வெவ்வேறு மொழிகளை பேசுகின்றனவா? ஒரு வகையில் அப்படித்தான் என்று புன்னகைத்தான் அர்ஜுன். ஈர்ப்பு விசை பொது சார்பியல் கொள்கையை பின்பற்றுகிறது. ஆனால் நுண்துகள்கள் நிலையான மாதிரி கொள்கையை பின்பற்றுகின்றன. இந்த 2 உலகங்களும் தனித்தனியானவை என்றுதான் இயற்பியலாளர்கள் நினைத்தார்கள். ஆனால் இந்த இரட்டை பிரதி கோட்பாடு அவற்றை கணித ரீதியாக இணைக்கிறது. வெளியே ஜன்னல் கண்ணாடியில் மழையின் சத்தம் பலமாக தட்டியது. அவர்கள் எதை கண்டறிந்தார்கள் என்று மெல்லிய குரலில் கேட்டாள் மாயா. ஹாக்கிங் கதிர்வீச்சுக்கு துகள் இயற்பியலில் ஒரு இரட்டை ட்வின் இருப்பதை அவர்கள் கண்டறிந்தனர். ஒரு கருந்துளை துகள்களை வெளியிடுவதாக கற்பனை செய்வதற்கு பதிலாக ஒரு மின்னூட்டம் பெற்ற துகள் சிதைவடையும் பருப்பொருளுடன் கொலாப்சிங் மேட்டர் எவ்வாறு வினைபுரிகிறது என்பதை அவர்கள் ஆய்வு செய்ய முடியும். காட்சி வேறாக இருந்தாலும் அதன் கணித சூத்திரம் ஒன்றுதான். வெளியே இருளில் மின்னிக் கொண்டிருந்த தெருவிளக்குகளை பார்த்தாள் மாயா. இது வியப்பாயிருக்கிறது. ஒரு வேற்றுக்கிரக மொழியை மொழிபெயர்ப்பது போல தோன்றுகிறது. உண்மைதான் என்றான் அர்ஜுன். கருந்துளைகளை முழுமையாக மொழிபெயர்க்க முடிந்துவிட்டால் மிகப்பெரிய புதிரை அவர்கள் விடுவித்து விட்டலாம். தகவல் முரண்பாடு பற்றியதா? அவன் ஆம் என்று தலையசைத்தான். கருந்துளைகள் மறைந்துவிட்டால் அவை விழுங்கிய தகவல்கள் என்னவாகும்? தகவல் என்பது ஒருபோதும் அழிவதில்லை என்கிறது குவாண்டம் இயற்பியல். ஒரு கணம் இருவருமே அமைதியாக இருந்தனர். பின்பு மாயா புன்னகைத்தாள். அப்படியானால் பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு மூலையில் கருந்துளைகள் ரகசியங்களை கிசுகிசுத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இயற்பியலாளர்கள் இப்போதுதான் அதை கவனிப்பதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திரையில் மின்னிய சமன்பாடுகளை மீண்டும் ஒருமுறை பார்த்தான் அர்ஜுன். ஈர்ப்பு விசை காலம் காலமாக பேசிக்கொண்டுதான் இருந்திருக்க வேண்டும் என்று மெதுவாகச் சொன்னான். அதை எப்படி மொழிபெயர்ப்பது என்பதுதான் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது.